அடுத்த முன்னாடி உடனே வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு கையை சுட்டுக்காத, நீ போய் கடனாலேயே போய் நின்றாத. அடுத்த உன்னை ப்ரெஷர் கொடுப்பான். நம்மளோட வீட்லயே இருப்பாங்க அவங்க, என்னடா நீ இன்னும் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்னடா நீ எப்படா மேல வருவன்ற மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அதுவே நம்மளை இவங்களுக்காக வாழ வைக்கிற மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் ஒரு அவமானமான பேச்சுகள்லாம் வரும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம்ல, வேற எங்கேயாவது வேற எதனா பிசினஸ் பண்ணலாம்ல, இதுல தான் வரலன்னு தெரியுதுல இப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம வேற எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டாலே நீ தோத்துட்ட. வேற எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடலாம், இல்ல வேற எதையாவது ஒரு பிசினஸ் பண்ணிடலாம், இதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு உன்னை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா நீ தோத்துட்ட. நீ நம்பணும், நான் இதுல வருவேன், இட் நீட்ஸ் சம் டைம், ஆல் ஆஃப் அ சடன் வராது. இப்போ கொஞ்ச நாள் நான் இதுல கஷ்டப்பட்டுட்டேன், இந்த எஃபர்ட்டை நான் இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவேன். ஜெயிக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஆட்டிடியூட் மட்டும் தான் வச்சிருப்பான். என்ன தெரியுமா? தொடர்ந்து போராடி இருப்பான். லைஃப் we have to face it, everything we have to face it. உன்னை தண்ணி குடிச்சு படுக்க வைக்கும், பசிக்கும், உன்னை பெட்ரோல் இல்லாம தள்ள வைக்கும், உன்னை அவமானப்படுத்தி பார்க்கும், உன்னை கேவலப்படுத்தி போகும், பேரை கெடுக்கும், உன்னால முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துல தள்ளி விட்டு உன்னை எல்லாரும் முன்னாடியும் தலகுனீர் அளவுக்கு ஆக்கி விட்டுரும். அது எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் ஜெயிச்சு வருவான். நம்ம ஜெயிச்சு வந்த பக்கத்தை பார்த்தோம், ஆனா இது எல்லாத்தையும் அவன் கடந்து வந்தான். பாத்தீங்களா, இத்தனை பேர் அவனை இன்சல்ட் பண்ணது, இத்தனையும் கடந்து வந்தது வாழ்க்கை, அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு டீ கடைக்கு போனா கூட ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நான் பே பண்ண வேண்டியது வருமோ அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கானா அப்படின்னா அந்த வழி யாருக்குமே தெரியாது. நான் தான் பே பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும் போதும் அதை எடுத்துடாத அப்படின்னு என் மனசு சொல்லிச்சுன்னா அப்பவும் நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன். புரியுதா? சோ அப்ப இந்த மாதிரி எல்லா நிலைமைகளையும் ஒருத்தன் கடந்து தான் வந்திருப்பான். ஆளவ சடன்லாம் ஒருத்தன் ஜெயிச்சிட மாட்டான் சார். அதுக்கு ஒரு டைம் வரும். ஆனா அந்த டைம் எப்போனா இவன் தொடர்ந்து போராடிட்டே இருந்தாதான். எனக்குன்னு இப்ப ஜோசியம் சொல்லிட்டாங்க, ஜாதகம் சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த வருஷம் சரியில்லையா, இதெல்லாம் சும்மா சார். எல்லா வருஷமும் நல்ல வருஷம். தேர் இஸ் நோ ராங் டைம் டு டூ அ ரைட் திங்.